அன்பர்களே, இன்று சென்னை வடபழனி ஸ்ரீ ஆதிமூலப் பெருமாள் கோவிலுக்கு போகிறோம். சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு மிக அருகில்தான் இந்த கோவில் உள்ளது. பெருமாள் கஜேந்திரன் என்னும் யானைக்கு அருள் புரிந்து கஜேந்திர வரதர் என பெற்றார். கஜேந்திரன் பெருமாளை ஆதிமூலமே என அழைத்தமையினால் பெருமாள் ஸ்ரீ ஆதிமூலப் பெருமாள் என அழைக்கப் பெற்றார். இந்த வரலாற்றை அடிப்படையாக கொண்டு இந்த ஆலயம் எழுப்ப பெற்றது. சுமார் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம். வடபழனி முருகன் ஆலயம் இந்த ஆலய பின்புறம் உள்ள வாயில் பகுதியில் உள்ளது. பிரதான வாயில் கிழக்கு நோக்கி உள்ளது. பிரதான வாயிலை கடந்தால் பலிபீடம், அடுத்து பெரிய திருவடியாகிய கருடாழ்வார் சன்னதி, கருவறை மண்டப தூண்களில் கிருஷ்ணர், அனுமர், திருமால் புடைப்பு சிற்பங்கள் உள்ளன. கருவறை நுழைவு வாயிலில் ஜெய விஜயன் ஆகிய துவாரபாலகர்கள் உள்ளனர். கருவறையில் மூலவராக ஸ்ரீ ஆதிமூலப் பெருமாள் ஸ்ரீதேவி பூதவியோடு 4 கரங்களுடன் பெருமாள் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். பெருமாள் இடது கரத்தில் ஆஹ்வான முத்திரையுடன், வலது கரத்தில் அபயகஸ்தத்தோடு, மற்ற 2 கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி தருகிறார். மேலும் ஒரு காலை மடித்து வைத்தபடியும் மற்றொரு காலை தாமரை மலர் மீது வைத்தபடியும் அமர்ந்த கோலத்தில் பேரழகோடு வீற்றிருக்கிறார். தேடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்க்கும் பெருமாள் இவர். கஜேந்திரனின் துயர் தீர்த்தவர் அன்றோ இவர். உற்சவமூர்த்தி கஜேந்திர வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு 4 கரங்களுடன் காட்சி தருகிறார். கரைவருக்கு இடப்புறத்தில் வேணுகோபாலர், ஆண்டாள் சன்னதிகள் உள்ளன. அடுத்து ராமானுஜர் சன்னதி, விக்னேஸ்வரர், நம்மாழ்வார், கலியன், மணவாள மாமுனிகள் போன்றவரும் சன்னதி கொண்டுள்ளார்கள். தாயார் ஸ்ரீ ஆதிலட்சுமி தனி சன்னதி அருள் பாலிக்கிறார். 2 கரங்களில் தாமரை மலர் ஏந்தியும் 2 கரங்களில் அபயவரத முத்திரையோடும் சாந்த ஸ்வரூபியாக அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள். பக்தர்களுக்கு உடனே ஆனந்தம் அளிப்பவள் இவள். இங்கு உள்ள அரச மரத்தின் கீழ் கர்ப்பக ஸ்வரூபிணி தாயார் 4 கரங்களோடு அமர்ந்த கோலத்தில் 2 கரங்களில் மலர் ஏந்தியும் மற்ற கரங்கள் அபயவர முத்திரையுடன் சேவை சாதிக்கிறாள். இவள் கருவை காக்கும் தாயாகும். சுகப்பிரசவம் நடைபெற இவளை வழிபடுகிறார்கள். கருவறை வெளிச்சுற்றில் தசாவதாரம், ஆண்டாள், சக்கரத்தாழ்வார், வீரராகவ பெருமாள் ஓவியங்கள் உள்ளன. தலவிருட்சம் அரசமரம். தனிச்சன்னதியில் வரத ஆஞ்சநேயர் உள்ளார். பாஞ்சராத்திர ஆகமம் முறைப்படி வழிபாடுகள் நடைபெறுகின்றன. புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கும் வெள்ளிதோறும் தாயாருக்கும் திருமஞ்சனம் நடைபெறும். குழந்தைகளுக்கு கல்வி வளம் கூடிட வியாழக்கிழமையில் ராமானுஜருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி அர்ச்சித்து வழிபடுகிறார்கள். வழக்குகளில் வெற்றி, உத்தியோகம் கிடைத்திட, பகை விலகிட, சங்கடங்கள் தீர, கடன் தொல்லை அகல இங்கே வழிபாடு செய்கின்றனர். ஏகாதேசி, திருவோண நாள், ராமநவமி, அனும ஜெயந்தி போன்றவை இங்கு விழா நாட்கள். 28-25 இந்த கோவில் திருப்பணிகள் தொடங்கி உள்ளன. ஆயுள் பலம் அளிக்கும் ஸ்ரீ ஆதிமூலப் பெருமாளை சென்னை வடபழனிக்கு சென்று வழிபட்டு அருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.